ஆகஸ்ட் 16 புது படங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் டெம்பரரியாக ஹால்ட் பண்ணிடணும். ஓகே, சின்ன படம் பண்ண தயாரிப்பாளருக்கு வந்து அந்த படங்கள் வந்து ஏன்னு கேட்க ஆள் இல்லை. ஓவராலாக இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மோசமான ஒரு சவளப்புள்ளையாக மோசமான சூழல் இருக்குது. இப்போ என்னவா மாறி இருக்குன்னா, எந்த தயாரிப்பாளர் கையிலையும் கண்ட்ரோல் இல்லை. பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சா ஓகே நவம்பர் 1 மொத்த இண்டஸ்ட்ரியும் ஷட் டவுனில் இருக்குது. ஆனால் இங்கே இருக்க நிறைய நியூஸ்லலாம் வர்றது என்னன்னா, சின்ன படங்களுக்கு வந்துட்டு தியேட்டர் கிடைக்கும். எந்த தயாரிப்பாளர் கையிலையும் காசு இல்லை. சின்ன படங்கள் வந்து நல்ல படங்கள் எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. ஸோ அதனால் இப்போ வந்து யாரையும் ஏமாற்ற முடியாது. அப்புறம் இயக்குநர்கள்கிட்ட ஆட்டிடியூடு பிரச்சனை இருக்குது. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் தமிழ் சினிமா கம்பெனியோட நிறுவனர், தயாரிப்பாளர், இயக்குனர் கசாலி அவர்கள் நம்மளோட இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் ராம்குமார். தமிழ்நாடு டைம்ஸ் வாசகர்களுக்கும் எனது வணக்கங்கள். சார், இப்போ ரீசெண்டாக தயாரிப்பாளர்கள் சங்கத்திலேருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பர்டிகுலராக அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது வந்துட்டு ஆகஸ்ட் 16 புது படங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் டெம்பரரியாக ஹால்ட் பண்ணிடணும். அந்த மாதிரி இது எதனால சார் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனிச்சு? எதனால் பண்ணுவாங்க பொதுவாக? அதாவது ஒரு பிஸ்னஸ் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதிகமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் நல்லா நடக்கலை, நம்ம படம் தயாரித்த படங்கள் வந்து ரிலீஸ் பண்ண முடியலை, வேறு புதுசாக வந்து அவென்யூஸ், ஒரு சேட்டலைட்டாக இருக்கட்டும், ஓடிடியாக இருக்கட்டும், வேறு வெளிநாடு உரிமை, அந்த உரிமை எதுவாக இருந்தாலும் ஏகப்பட்ட படங்கள் வந்து தேங்கி கிடக்கிறதுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் வந்து முழுமையான காரணம் இல்லை. இது மொத்த இண்டஸ்ட்ரி காரணம். இதில் முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது வந்து சம்பள விவகாரம். அந்த சம்பளத்தை வந்து தயாரிப்பாளர்கள் வந்து தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்மானிக்கிற இடத்துல தயாரிப்பாளர்கள் பெரும்பாலும் இல்லை. ஓகே, அதுக்கு ரொம்ப உதாரணமாக என்ன சொல்லணும்னா, ஒரு காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும்னா நீங்கள் 25-30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏவிஎம் நிறுவனம் மாதிரியோ இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க வந்து டிசைட் பண்ணாங்க. ஒரு எழுத்தாளர்கிட்ட கதையை வாங்கினாங்க. ஒரு பஞ்சு அருணாசலம் வந்து கதை கொடுக்குறாரு அப்படின்னா, இவர் வந்து எஸ்பி முத்துராமன் சார் வந்து டைரக்ஷனாக, ரஜினியா, கமலா, அர்ஜுனா, அவர்னு அப்போ டிசைட் பண்ணுவாங்க. அந்த டிசைட் பண்ணுற இடத்துல தயாரிப்பாளர் இருந்தாங்க. அவங்க கையில் காசு இருந்தது, அவங்களுக்கு வந்து பெரிய நெட்வொர்க் இருந்தது, ரெகுலராக படம் பண்ணாங்க. அவங்க வந்து கதையை பேஸ் பண்ணி யார் நடிக்கணும், எவ்வளோ பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. உதாரணத்துக்கு அந்த டைமில் வந்து கமல் நடித்தார்னா, உதாரணத்துக்கு ஒரு 5 கோடி ரூபா வியாபாரம் இருந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து 3 கோடிக்குள்ள படம் பண்ணுவாங்க. அவங்க கையில் கண்ட்ரோல் இருந்துச்சு. இப்போது என்னவா மாறி இருக்குன்னா, எந்த தயாரிப்பாளர் கையிலையும் கண்ட்ரோல் இல்லை. எதனால சார் இது மாதிரி நடக்குது? எந்த தயாரிப்பாளர் கையிலையும் காசு இல்லை. ஓகே, ஆனால் ஒரு 200 கோடி, 300 கோடி, 50 கோடி, 10 கோடி அப்படின்னு சொல்லி 5 கோடி வரைக்கும் தயாரிப்பாளர்கள் வந்து ஃபைனான்சியரை நம்பி படம் பண்ண வர்றாங்க. ஓகே, ஃபைனான்சியர் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க? தயாரிப்பாளரோட நெட் ஒர்த்து, இவங்க வந்து ரெகுலராக படம் பண்ணுறாங்க அப்படின்ற இடத்துல வந்து பெரும்பாலும் இல்லை. ஒரு 5-6 தயாரிப்பாளர், 10 தயாரிப்பாளர் உள்ளதாக இருக்காங்க. மற்றபடி எல்லாருமே வந்து ஒரு நடிகரோட கால் ஷீட்டு கிடைச்சது அப்படின்னா அதை சொல்லி வந்து ஃபைனான்ஸ் வாங்குவாங்க. ஓகே, அப்போது யார் டாமினேஷனில் இருக்காங்கன்னா, நடிகர்கள் இருக்காங்க. அப்போது நடிகர்களை வச்சு தான் ஃபைனான்ஸ் கிடைக்குது, அந்த நடிகர்களை வச்சு தான் வந்து பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து தங்களோட சம்பளத்தை வந்து ஏற்றுறாங்க. அது அப்போ இப்போது புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே, ஆல்ரெடி இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அக்டோபர் 31 நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும், நவம்பர் 1 கம்ப்ளீட்டாக வந்துட்டு எந்த ஒரு ஷூட்டிங்கும் நடக்காத மாதிரி சொல்லியிருக்காங்க. நடக்காதுன்னா கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லலை, டெம்பரரியாக. அது மீனிங் என்னென்னா, ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்க படங்கள் இருக்கு இல்லையா, அந்த படங்களோட ஷூட்டிங் என்னென்ன படங்கள் நடக்குதுன்னு சம்மந்தப்பட்ட சங்கங்களில் வந்து சொல்லிடணும். இந்த படம் நடக்குது, இவ்வளோ முடிச்சிருக்கோம், இன்னும் இத்தனை நாள் கால் ஷீட் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன், நீங்கள் டப்பிங் இருக்கட்டும், எடிட்டிங் இருக்கட்டும், ரீ ரெக்கார்டிங் இருக்கட்டும், 5.1 டிஐ, இது எல்லாமே அந்த விஷயம் கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க் எல்லாமே இப்போ வந்து நடந்துட்டு இருக்க படத்தை அப்ரப்டாக நிறுத்த முடியாது. ஓகே, நிறுத்தினா எல்லாத்துக்கும் பிரச்சனையாகும். இப்போ ரிலீஸோ
ஏற்கனவே பூஜை போட்டு ஆரம்பித்த படத்தை வந்து நிறுத்துறதோ தவறு அப்படிங்கிறதுனால இப்போ என்ன ஆகஸ்ட்டு 16லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இது நல்ல ஒரு ஐடியா தான். டைம் கொடுத்து நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். எங்களுக்கு எல்லாமே நஷ்டமாக இருக்குது. நீங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் அட்வான்ஸ் நிறைய வாங்கி போடுறீங்க. அப்போது ஒன்று அட்வான்ஸ் கொடுக்கும்போது தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் இவருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். ஒன்று இந்த சங்கமே 4-5 சங்கம் இருக்குது தயாரிப்பாளர்கள்லையே. இல்லை இந்த சங்கத்துக்கு நடக்கிறது அந்த சங்கத்துக்கு தெரிய மாட்டேது, அங்கே நடக்கு இங்கே தெரிய மாட்டேது. அதுலேயும் ஒரு ஒற்றுமை வரணும். இப்போ கொஞ்சம் ஒற்றுமை வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இவங்க வந்து தயாரிப்பாளர்கள் ஸ்ட்ராங்காக இறங்கி இது பண்ணும்போது பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சா ஓகே ஓகே நவம்பர் 1லேருந்து மொத்த இண்டஸ்ட்ரியும் ஷட் டவுனில் இருக்கும். அப்படி நடந்ததுன்னா நிறைய டெக்னீஷியன்ஸோட லைஃப் இதை சுற்றி இருக்கு. ஒன்றும் இல்லை. நீங்கள் கொரோனாவில் என்ன பண்ணீங்க? இல்லை 2018 அந்த ரேஞ்சில் வந்து 17-18 ரேஞ்சில் வந்து விஷால் பீரியடில் திடீர்னு ஒரு 45 டேஸ் வந்து இது நடந்த படப்பிடிப்பு எல்லாமே ரத்து பண்ணி எல்லாம் ஸ்ட்ரைக் நடந்தது. என்ன நடந்துச்சு? யாருக்கு பாதிப்பு வரும்னா இந்த இதில் வந்து நடிகர்களுக்கு எப்போவுமே பாதிப்பு இல்லை. ஓகே சார். இன்னும் 4 வருஷம் படப்பிடிப்பு இல்லைனாலும் அவங்க பாட்டுக்கு ஹாயாக உட்காந்துருப்பாங்க. ஓகே, இயக்குனர்களில் வந்து ஒரு 20%க்கு பாதிப்பு இருக்காது. மற்ற ஆட்களுக்கு எப்போவுமே வந்து கிட்டத்தட்ட நல்ல சம்பளம் வாங்குகிற இயக்குநர்கள் கூட வந்து கமிட்மெண்ட் நிறையா வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஆனால் அன்றாடங்காட்சி மாதிரி இருக்கிற துணை நடிகர் இருக்காங்க இல்லையா, அவங்க பெப்சி தொழிலாக இருக்காங்க இல்லையா, அவங்க ரியலாகவே பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இப்போ படப்பிடிப்பு இருக்குது. இந்த ஷூட்டிங் வந்து ஒரு 60 நாள் ஷூட்டிங் இருக்குது. இந்த 60 நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா மணிக்கு 60,000 கிடச்சிரும். மேபி அந்த இது வந்து பிரேக் விட்டு எடுத்தால் கூட வந்து 4 மாதத்தில் வந்து எடுத்துருவாங்க. 4 மாதத்தில் 60,000, மாதம் 15,000. இதை விட்டு அப்புறம் இன்னொரு ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னா மாதத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 20-25,000 வந்து தே மேட் ஷூர். அது வந்து பாதிக்கும். இப்போது இந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து கீழே மளிகை கடையில் வந்து கடன் கொடுப்பாங்க. இந்த ஸ்ட்ரைக் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கடைக்காரரை வந்து கடன் கொடுக்க மாட்டார். அப்போ சாப்பாடுக்கு திண்டாடணும். இது வந்து குடும்பம் வச்சுருக்கவங்க, பேச்சுலராக இருக்கவங்களுக்கே கஷ்டம், ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு இன்னும் கஷ்டம். ஓகே, ஸோ இது வந்து பெருசாக பாதிக்கப்பட போகிறது வந்து இன்னொன்று யாருக்கு பெருசாக பாதிப்படையாமல் லாபம்னு சொல்கிறீங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கு. என்ன லாபம்னா நம்பர் 1 பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் இறங்கி வரான்னு வச்சுங்க, நல்ல விஷயம். இன்னொன்று எப்படி பணத்தை போட்டாலும் நஷ்டமாக போகுது. அந்த நஷ்டத்தில் லாபம் அப்படி வச்சுக்கலாம். 4 மாதம் வந்து படப்பிடிப்பே நடக்கலை அப்படின்னா நம்ம பணம் வந்து நம்மகிட்ட சேஃபாக இருக்கும். அல்லது நம்ம கடன் வாங்கியிருக்க மாட்டோம். அந்த கடன் வாங்காமல் வட்டி ஏறும் இல்லையா, அந்த வட்டி இல்லை அப்படிங்கிறது தயாரிப்பாளர் வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இது எல்லோரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துடும். எப்போவுமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் நடிகர்களோ தொழில்நுட்ப கலைஞர்களோ படத்தில் திரையில் வேணால் வீராவாசமாக நிறையா பேசலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் வந்து அவங்க ரொம்ப சாஃப்டானவங்க. இப்போ அந்த நோட்டீஸில் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 8 வீக்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் அந்த ஓடிடியில் வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகணும். அது கேட்டகரி வைஸ். அதாவது நீங்கள் அஜித்து, சிவகார்த்திகேயன், சூர்யா அந்த மாதிரி பெரிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, ஏன் விஜய் சொல்லலை அப்படின்னா அடுத்த ஒரு படத்தோட விஜய் வந்து அரசியலுக்கு போகிறார். அதனால் விஜய் வந்து இப்போ திரும்ப கோட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. ஓகே, இந்த மாதிரி டாப் ஸ்டார்ஸ் இருக்காங்களே ஒரு 10 பேர் வச்சுக்கோமே, அவங்க படங்கள் வந்து தியேட்டரில் வந்து ஒரு அங்கங்கே அப்படி ஓப்பனிங்கில் வந்து ஒரு 500-600 தேட்டரு ஆறுது. கடைசியில் ஒரு 4வது வாரத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 100 தேட்டரில் ஓடுதுன்னு வச்சுங்களேன். அந்த 100 தேட்டரும் பொழைச்சிக்கட்டுமே அப்படிங்கும்போது 8 வாரம் கழிச்சு 2 மாதம் கழித்து படத்தை வந்து ஓடிடியில் வெளியிடலாம். ஓடிடியில் வெளியிடும்போது என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரிஜினல் பிரிண்ட் வந்து டெலிகிராமில் வருது, ஓடிடியிலே போயிடுது, தேட்டருக்கு ஆள் வர்றதே இல்லை. அப்போ படத்தோட லைஃப் இருக்குல்ல, 1 வாரம் 2 வாரத்தோட லைஃப் முடிஞ்சு போயிடுது. அப்போது 8 வாரங்கிறது நல்ல விஷயந்தான். அது ஒரு ஹெல்த்தியான டெசிஷன். கண்டிப்பாக ஹெல்த்தியான டெசிஷன். அதோடு சேர்த்து நம்ம தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து சங்கத்தையும் இயக்குனர் எல்லா சங்கத்தையும் நான் வந்து பர்சனலாக கேட்டுக்கிறது என்ன தெரியுமா, நம்ம நினச்சா இந்த பைரசி வருது இல்லை, ஆமாம், அது ஒழிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ராயன் படம் வந்தது. படத்தை வந்து இங்கே நம்ம திருவனந்தபுரத்தில் தேட்டரில் வந்து எடுத்தாங்கன்னு சொல்லி அதை பிடிச்சி அதோட தமிழ் ராக்கர்ஸோட அட்மின் யாருன்னா மதுரையில் இருந்தார், அவங்க பிடிச்சாங்க. அடுத்து நான் உண்மையிலே தேடி பார்க்குறேன். நான் எப்போவுமே இந்த பைரசி வந்து எதெல்லாம் வருதுன்னு பார்க்குறது உண்டு. பார்த்தா ராயன் படம் ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து சுத்தமாக வரல. அந்த 1 வீக் கலெக்ஷனில் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 20 கோடி எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஓ ஆமாம், ஒரு பைரசி நிறுத்துறது மூலமாக பயங்கரமான வருமானம். இப்போ நான் சொல்கிறேன், மகாராஜா படம் வந்து பைரசி வந்து 1 மாதத்துக்கு வராமல் இருந்திருந்ததுன்னா அதோட கலெக்ஷன் வந்து மோர் தென் 200 crores வந்திருக்கணும்.
இன்னும் ஒரு 60-70 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்திருக்கணும். ஏன்னா படத்தின் மேலே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, பப்ளிசிட்டியோ அல்லது வேர்ட் ஆஃப் மவுத்து, நான் படம் சூப்பராக இருக்குது அப்படின்னா நம்ம மக்கள் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, டெலிகிராமில் வந்துருச்சு, லிங்க் வந்துச்சான்னு பார்த்து பார்க்குறாங்க இல்லையா. அது இல்லாமல் தியேட்டரில் தான் போய் பார்த்தாகணுன்ற இடத்துல 100% பேர் போய் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் வரைக்குமே வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தே ஆகணுன்ற ஆட்கள் வந்து ஒரு 20% பேர் இருந்தால் போதும். 20 லட்சம் பேர் குறைஞ்சபட்சம். அந்த 20 லட்சம் பேர் இன்ட்டு 100 ரூபா கணக்கு போடுங்க, என்ன ஆகும்? 20 கோடி ரூபா. 20 கோடி ரூபா. ஸோ அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 60-70 கோடி ரூபா வந்து இந்த பைரசினால் மகாராஜா படத்துக்கு லாஸ். அதே மாதிரி கர்டன் படத்துக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 20 கோடி ரூபா 25 கோடி ரூபா லாஸ். அப்போ இதையும் நம்ம நினச்சா பண்ண முடியும். அதையும் ஒரு இரும்புக்காரங்க கொண்டு அடக்குனா தயாரிப்பாளர்களுக்கும் லாபம், இங்கே இருக்கிற தியேட்டருக்காரங்களுக்கும் லாபம், விநியோகஸ்தருக்கும் லாபம், நடிகருக்கும் டெக்னீஷியனுக்கும் லாபமாக இருக்கும். ஏன்னா படம் நல்லா ஓடிச்சு அப்படின்னா அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்போ வந்து நடிகர்களோட சம்பளம் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய தீர்வு இருக்குது. இப்போ தீர்வு இல்லாமலாம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம தனுஷ் எடுத்துக்கோமே. தனுஷ் வந்து இப்போ 50 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோமே. அவருக்கு 25 கோடி ரூபா சம்பளம், இன்னும் ஒரு 25 கோடி ரூபா ஷேர். ஸோ அந்த ஷேரு, அதோட பட்ஜெட், இதெல்லாம் வந்து யாரும் வந்து மறைக்கலாம் முடியாது. யாரும் சின்ன பிள்ளை இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இப்போது தயாரிப்பாளர் எவ்வளோ பணம் போடலாம்? உதாரணத்துக்கு வந்து படத்தோட மொத்த மேக்கிங், இது செலவெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்த்து இன்னும் ஒரு 25 கோடி ரூபா செலவாகுன்னு வச்சுங்களேன். அந்த 25 ப்ளஸ் இவருக்கு ஒரு 25, 50 கோடி ரூபா தயாரிப்பாளர் கையில் இருந்தால் போதும். ஓகே, இவருக்கு கொடுக்க வேண்டிய இன்னொரு 25 கோடி ரூபா வந்து இவர் ஷேர் பங்குதாரர். அப்போ என்ன, இவருக்கு வந்து 33% வந்து தனுஷ் பங்குதாரராகவும் 66% வந்து தயாரிப்பாளர் பங்குதாரராகும். அல்லது இன்னும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோரேட்டா பேஸில் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணால் இப்போ 25 கோடிக்கு அப்புறம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருதோ, 50 கோடிக்கு பதிலாக இன்னொரு 25 கோடி பதிலாக 25 வரலாம், 20 வரலாம், 50 வரலாம், 40 வரலாம், எவ்வளோ வேணால் வரலாம்ல. படம் ஓட எவ்வளோ லாபம் வருதோ அப்போ அவரும் ஒரு பங்குதாரராக இருந்தால் அந்த சின்சியாரிட்டி, நம்ம படம் நம்ம காசு அப்படின்னு வரும் இல்லையா. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து குறையும். ஓகே, ஆமாம், இதெல்லாம் சேர்ந்து. அப்புறம் அதே மாதிரி முக்கியமான டெக்னீஷியன்ஸ், இப்போ ஒரு டைரக்டர் 10 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரா, 5 கோடி ரூபா சம்பளம், 5 கோடி ரூபா ஷேரு. இப்போ இந்த ஷேர் பேசிஸில் எப்பெல்லாம், ஆனால் முழுக்க மொத்த சம்பளம் ஷேர் பேஸில் வர முடியாது. ஆனால் ஷேர் பேஸில் எப்பெல்லாம் வருதோ அன்னைக்கு வந்து சினிமா வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், எல்லாருக்கும் பொறுப்புணர்ச்சி இருக்கும். அப்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. சரி, இப்போ சின்ன படங்கள், மலையாளத்துலேருந்து வர படங்கள், மஞ்சுமல் பாய்ஸ் ஆகட்டும், ஆவேஷம் ஆகட்டும், அதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஆனால் இங்கே இருக்க நிறைய நியூஸ்லலாம் வருது என்னன்னா, சின்ன படங்களுக்கு வந்துட்டு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கான காரணம் என்ன சார்? சரி, அதாவது எல்லா மலையாள படமும் வந்து இங்கே வந்து அவ்வளோ ஓடலை. அதாவது எக்ஸம்ஷன் ஆர் நாட் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது விதிவிலக்குகள் வந்து விதிகள் ஆகாது. கடந்த ஒரு வருஷத்தில் வந்த மலையாள படங்கள் எத்தனை படங்கள் அந்த மாதிரி ஓடி இருக்கு? 3 படம் 4 படம். ஸோ எக்ஸம்ஷன்ஸ். ஆனால் மலையாள படம் வந்து ஓடுது அப்படின்னா நம்ம மக்களுக்கும் புரியுது, என்டர்டெய்னிங்காக இருக்குது, நல்லா இருக்குது. அது மாதிரி இங்கே வந்து இந்த சின்ன படங்கள் வந்து நல்ல படங்கள் எடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. இது குற்றச்சாட்டு வந்து இப்போ நான் ஒரு தயாரிப்பாளராக எங்கள் மேலேயே குற்றச்சாட்டு பண்ணுறேன். நமக்கு வந்து கண்ட்ரோல் இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இந்த கதையை சொல்கிற டைரக்டர்ஸ் இருக்காங்க, இந்த கதையை சொல்கிறாங்க, பவுன் ஸ்கிரிப்டை கொடுத்து இதெல்லாம் ஓகே அப்படின்றாங்க. ஒன்று வந்து இடையில வந்து தயாரிப்பாளரோட தலையீடு வந்து கதை மாறுது, இன்னொன்று வந்து நடிகரோட தலையீடு வந்து கதை மாறுது, இன்னொன்று அவங்க வந்து சொல்கிற அளவுக்கு எடுக்க தெரியாமல் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் இது வந்து பொதுவாக சொல்லலை, ஜெனரலாக ஒரு படம் முடியும் போது நல்ல படமாக வந்துச்சு அப்படின்னா எல்லாரோட ஒத்துழைப்பும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்ல படமாக வரலை அப்படின்னா எல்லாரோட குறைந்தான். ஸோ தேட்டர் கவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். ஏம்மா, நல்ல படமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக். இன்றைக்கி வந்து எப்படின்னா பப்ளிசிட்டி ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஷோவில் வந்து இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா தெரிஞ்சிடும், உடனே வந்து மலை எல்லாம் ஏறிடுவாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து யாரை ஏமாற்ற முடியாது. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது வந்து கிரியேட்டர்ஸை விட பொதுமக்கள் புத்திசாலிகள். ஓகே, அது நம்ம மனசில் இருந்துச்சுன்னா நம்ம ஒழுங்காக கிரியேட் பண்ணுவோம், யாரையும் ஏமாற்ற முடியாது. பொதுமக்களுக்கு இந்த சினிமா மட்டும்தான் என்டர்டெயின்மெண்ட் ஒரு அவுட்லெட் அப்படின்னு இல்லை. சினிமாவை தாண்டி யூடியூப்பில் ஷார்ட் வீடியோவில், இதில் குக்கிங் சேனல்லேருந்து, ஜோசியம் சொல்கிற சேனல்லேருந்து, பிள்ளைகளுக்கு தாளாட்டுற சேனல்லேருந்து எக்கச்சக்கமான அவுட்லெட் இருக்குது. அரசியல் எடுத்திங்கன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லி பேசக்கூடிய சேனல் எக்கச்சக்கமாக இருக்குது.
ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட சேனல் பார்க்கலாம், ஒருத்தர் அரசியல் சம்மந்தப்பட்ட சேனல் பார்க்கலாம், சிலர் குழந்தைகள் பார்க்கலாம். ஆவரேஜாக 2லேருந்து 4 மணி நேரம் யூடியூப் பார்க்குறாங்க நம்ம ஆட்கள். இதெல்லாம் வந்து என்ன, சினிமாவை ரீப்ளேஸ் பண்ணது. இதெல்லாம் சினிமா பார்க்க வேண்டிய ஆட்கள் வந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க. அதோட போட்டி போடணும்னா அதை விட சுவாரஸ்யமாக, அதை விட நல்ல கண்டென்ட்டாக நம்ம கொடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கோம். அது கொடுத்தா மட்டும்தான் படம் வந்து ஓடும், மக்கள் பார்ப்பாங்க. ஏன் நல்ல படங்களை வந்து கொண்டாடுறாங்களே. நீங்கள் சொன்னீங்க மஞ்சுமல் பாய்ஸை கொண்டாடினாங்க, கேஜிஎஃப் 2 கொண்டாடினாங்க. இது வெளிமாநில படங்கள் தான் ஆமாம் கொண்டாடினாங்க. நம்ம இப்போ இருக்கிற மகாராஜா கொண்டாடினாங்க, ஈவன் கர்ணனை கொண்டாடினாங்க. ஏன் கொண்டாடாமல் இல்லையா? டாடா படம் வந்துச்சு கொண்டாடினாங்க. சின்ன படம் தானே அது, சின்ன பட்ஜெட்டில் ஏன் ஓடலைன்றீங்க? நல்லா ஓடிச்சில்ல. குட் நைட் ஏன் ஓடலையா? இல்லை அயோத்தி படம் ஓடலையா? சரி, நம்ம ஆட்கள் நல்ல படம் எடுத்தால் ஓடத்தான் செய்யுது. நல்ல படம் எடுக்கணும். அந்த சூட்சுமம் என்ன, நம்ம சின்சியராக இருக்கணும். இல்லை நம்ம வந்து ஒரு படத்தை வந்து கதை ரெடி பண்ணிட்டோமா, அதை வந்து 2 யங்ஸ்டர்ஸு 2 எக்ஸ்பீரியன்ஸு அவங்கள்ட்ட கொடுத்து பிரித்து மேய சொல்லணும். கதையிலேயே அவங்களுடைய கருத்து வந்து என்ன வேணாலும் இருக்கட்டும், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கட்டும். அதில் என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குன்னு பார்த்து அதெல்லாம் சரி பண்ணணும். படம் வந்து ஷூட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அதை நான் தான் எடிட் பண்ண போகிறேன், நான் சொல்கிறதான் செய்யணும் அப்படின்னு டேரக்டர் நிற்க முடியாது. அதே மாதிரி எடிட்டர் வந்து அவர் எடிட் பண்ணி போனதுக்கப்புறம் 4 டிஃப்ரெண்ட் ஆட்கள்கிட்ட, ஏன்னா நமக்கு போய் சேர்ற ஆட்கள் யாருன்னா யங்ஸ்டர்ஸ் நிறையா வந்து தியேட்டரில் படம் பார்க்குறாங்களே, அவங்களுக்கு பிடிக்கணும். அப்படி பிடிக்கணும்னா நீங்கள் வந்து குடும்ப கதை எடுத்தால் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா திருச்சிற்றம்பலம் நல்லா ஓடிச்சு, உதாரணத்துக்கு சொல்கிறேன். குடும்ப கதை எடுத்தாலும் ஓடும், நல்லா கொடுக்கணும் அப்படிங்கிறத. அப்போது படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, 4 லேடிஸு, 4 எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் எல்லாரையும் வச்சு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களோட இதை சொல்லட்டும். சொன்னதுக்கப்புறம் வெளியிடுறதுக்கு முன்னாடி எடிட் முடிச்சு, ஓகே, அந்த ஃபஸ்ட் காப்பி கிட்டத்தட்ட ரெடி ஆகும்போது அங்கே காமிச்சு, அதுக்கப்புறம் வந்து அதில் ஏதாவது மாற்றங்கள் தான் மாற்றம் பண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தியேட்டரில் போனதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து 10 நிமிஷம் குறைக்கிறோம், 20 நிமிஷம் குறைக்கிறோம் பிரயோஜனம் இல்லை. ரிலீஸுக்கு முன்னாடி இத்தனை இதையும் நம்ம பண்ணால் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டு. இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னா கோணலை கட்டிட்டோம், கட்டி முடிச்சதுக்கப்புறம் பண்ணுவோமா? இல்லை, டிசைன்லேயே சரி பண்ணுவோம். இது இப்படி வருது, இப்படி கிழக்கு பார்த்து இது இல்லை, இது வந்து வடக்கு பார்த்து வேணும், இது வேணும் கேட்குறோம்ல. அதை வந்து நம்ம வந்து பவுன் ஸ்கிரிப்ட்லேயே நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஷூட் பண்ணதுக்கப்புறமும் அதை வந்து சரி பண்ணணும். ஸோ பிரச்சனை வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லை, தயாரிப்பாளர்கிட்ட பிரச்சனை இருக்குது, என்னன்னு பார்த்து களையணும். அப்புறம் இயக்குனர்கள்ட்ட ஆட்டிடியூடு பிரச்சனை இருக்குது. இது வந்து எல்லா இயக்குனரும் நான் வந்து 19 சொல்கிறேன், ஜெனரலாக சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் நிறைய பேர் மீட் பண்ணி பேசினதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் சொல்கிறது எல்லாமே ஆத்தென்டிகேட்டட். அந்த ஆட்டிடியூடு பிரச்சனையும் களையணும். காரணம், யாரோ ஒருத்தர் பணம் போடுறாரு, ஆனால் அந்த பணம் போடுறது நம்ம லைஃபு. நமக்கு சொந்தக்காரங்க வந்து காற்றுல கதை எழுதி கொடுத்தா நம்ம சொந்தக்காரங்களோ சொந்த அப்பாவோ பணம் போட மாட்டாங்க, யாரோ பணம் போடுறாங்க. ஓகே, அப்போது அந்த பணத்துக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். நடிகர்கள் வந்து இது நம்ம லைஃபு, யாரோ வந்து நம்மளுக்காக யோசிச்சு மண்டையை உடைச்சி கதை பண்ணுறாங்க, யாரோ பணம் போடுறாங்க, வீட்டை விற்று காட்டை விற்று வந்து பணம் போடுறாங்க, நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து இறங்கி வந்து கரெக்டாக பண்ணணும். எல்லோரும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணால் இந்த பிரச்சனை வர்றதில்லை. இப்போது இந்த ஸ்ட்ரைக்குக்கு முடிவு எப்படி வரும்னு எனக்கு தெரியல. எப்படி பார்த்தாலும் சமாதானம் ஆயிரும்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இவங்க நடிகர் சங்கம் சார்பில் இருந்து கார்த்திக் அவர்கள் ஆகட்டும், கருணாஸ் அவர்கள் ஆகட்டும், எங்கள்கிட்ட இவங்க எதுவுமே சொல்லலை, எந்த புகாரும் அந்த நடிகர்களை பற்றி எங்கள்கிட்ட வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் தன்னிச்சையாக நீங்கள் செயல்படுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களும் திரும்ப அவங்களையும் பேச்சுவார்த்தை கூப்பிடுவாங்க. எப்படியுமே கோச்சிக்கிட்டு அவங்களும் போக மாட்டாங்க. நீங்கள் தன்னிச்சையாக கூப்பிட முடிவெடுத்தீங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் பேசணும், நீங்கள் வந்து நாங்கள் கூப்பிட்ட முதல்ல வரல, நாங்கள் வந்து தலைவர் வரல, செயலாளர் வரல. இப்போ தலைவர் நாசர், செயலாளர் விஷால், ஒரு 4 மீட்டிங் கூப்பிட்டா வந்து விஷால் வரல, செயலாளர் வராமல் யார்கிட்ட பேசுகிறதுங்க? நீங்கள் வந்து சின்ன இவங்களும் வந்து கமிட்டி மெம்பர்ஸ் அனுப்பிச்சி விட்றீங்க அப்படின்ற புகார் இருக்குது. அப்போ நாங்கள் அப்படி தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் வந்து ஒன்றா கூடி பேசிடுவாங்க. இது வந்து குடும்பத்துக்குள்ளே சண்டை மாதிரி தானே. இதெல்லாம் பிரச்சனை. எப்படி பார்த்தாலும் இங்கே வந்து இருக்கிற ஒரு 20,000 பேருக்கு வந்து இதுதான் தொழில். ஓகே, 20,000 பேரில் வந்து ஆக்டிவாக 5,000 பேர் இருப்பாங்க. இந்த 5,000 பேருக்கு இதுதான் தொழில். இந்த 5,000 பேர் வச்சு தேட்ரு மற்றவங்க இப்போ ஊடகங்கள் இருக்கு இல்லையா, ஊடகங்கள் அப்படின்னு கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு வந்து இதுதான் தொழில். ஓகே, இந்த தொழில் வந்து யாரும் நசிஞ்சு போக விட மாட்டாங்க. இன்னொன்று, 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 5-5.5 கோடி பேருக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் தினந்தோறும் வந்து சினிமா வந்து மீம்ஸாக இருக்கட்டும், ஷார்ட் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை டயலாக்காக இருக்கட்டும், இதை வச்சு ஏதோ ஒன்று சினிமா வந்து அவங்க வாழ்வில் 2 கலந்தது. சினிமா இல்லாமல் இருக்கவே முடியாது. இன்னொன்று, பெரிய அளவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை என்டர்டெயின் பண்ணி நம்மளை வந்து அமைதிப்படுத்துறதுனால நிறையா நேரத்தில் வந்து சினிமா வந்து வயலன்ஸ் இல்லாமல்
சமூக விரோதங்கள் இல்லாமல் நல்ல விதமாக நடக்கிறதுக்கு சினிமா முக்கிய காரணமாக இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்லாம் சரியாயிரும் தான் நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் எப்படி பார்த்தாலும் நவம்பர் 1லேருந்து ஃபுல் ஸ்ட்ரைக் வராதுன்னு நான் நம்புகிறேன். இது என்னோட நம்பிக்கை. இது வந்து யாரும் வந்து நீயா நானான்னு போட்டு பார்க்குற இடத்துல பெருசாக இல்லை. கரெக்ஷன் வந்துடும். ஏன்னா இப்போ பிரச்சனை நிறையா இருக்குது. 80% படங்கள் தோல்வியில் இருக்குது. அதை வந்து சரி பண்ணணும். அப்போது சரி பண்ணணும்னா நீ மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு நான் சொல்கிறது இல்லை. நான் சொல்கிறது எப்படின்னா எல்லா இடத்துலையும் தவறுகள் இருக்குது. எல்லாரும் தவறை களையணும் அப்படிங்கிறது தான். என்னென்ன தவறுனா பெர்சனலாக பேச முடியும். இப்போ நான் வந்து தயாரிப்பாளர்கிட்ட என்னென்ன தவறு இருக்குன்னா நான் வந்து வரிசை அடுக்குவேன். அது வந்து பொது வெளியில் சொல்ல முடியாது. நடிகர்கள்ட்ட என்ன தவறு இருக்குன்னா அதுவும் சொல்ல முடியும். அது எல்லாமே பெர்சனலில் பேச வேண்டிய விஷயங்கள். தவறுகள் வந்து களைஞ்சா எப்படி பார்த்தாலும் ஒரு 60-70% படங்கள் வந்து வெற்றி படமாகும். ஏன்னா இந்த படங்களை வச்சு தான் ஏகப்பட்ட அவென்யூஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 200 படங்கள் வந்து வெளியே வரலை அப்படின்னு வச்சுங்களேன், ஓடிடி ரன் ஆகுமா? இல்லை நிறைய டிவி படம் போடுற டிவி ரன் ஆகுமா? சேட்டலைட். ஏமா இல்லை மீம்ஸ் கிரியேட்டர் ரன் பண்ண முடியுமா? யூடியூப் எவ்வளோ ரன் ஆகும்? எத்தனை சினிமா வச்சு ஒரு 500 யூடியூப் இருக்காது? அந்த 500 யூடியூப் வந்து பிரச்சனை ஆகும்ல. இல்லை சில யூடியூப்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு சொல்லி போட்டே வந்து ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா? அந்த யூடியூப்பில் என்ன ஆகும்? ஆனால் எல்லாருக்கும் வந்து இந்த படங்கள் தேவை. யாரும் வந்து இதை சாக விட மாட்டாங்க. இது சரியாயிரும் அப்படின்னு தோணுது. ஆனால் இது வந்து ஷேர் பேசிஸில் நடிகர்களும் நம்ம தொழில்நுட்ப கலைஞர்களும் இறங்கி வந்தாங்கன்னா அப்போ என்னாகும்? தயாரிப்பாளர் வந்து அவங்களை ஏமாற்ற முடியாது. அப்போ இவங்க சைடில் இருந்தும் ஒரு ஆடிட்டர் போடுவாங்க, அக்கௌண்ட்ஸ் போடுவாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து படம் பண்ணும்போது நல்ல படமாகவும் தரமான படமாகவும் நிறையா வரும் நான் நம்புகிறேன். நான் இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி சார். ஓகே, ரொம்ப அருமையான கேள்விகள். நல்ல என்னோட கருத்தை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி.